யா நமக்கு ஒரே குழப்பமாகி போயிடுது. என்ன மாதிரி குழப்பம் இருக்கு? இல்லைங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஞான சபையை கட்டினது வல்லார் கட்டினாருப்பாங்க. ஒரு சிலர் அவர் அப்போ மேற்கப்போ போயிட்டாரு, அவருக்கு எந்த தோட்டமும் இல்லைம்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அவர் தவமே செய்யணும்னு சொன்னாரு, தவத்தை பத்தி எந்த பாட்டிலையும் குறிப்பிடலம்பாங்க, அவருக்கு குறிப்பிட்டாருமாங்க. அப்படின்னா நம்ம எல்லாம் அழைச்சி பார்க்கும்போது ஐயா சரவணன் ஐயா வந்து பக்குவப்பட்ட நிலையில அவருக்கு அடுத்த நிலையில அவர் தான் பக்குவப்பட்டு வந்துருக்காரு. தெரிந்த வரையில நமக்கு தெரியாத எத்தனை பேர் இருக்காங்க. உலகத்தில் தெரியாம நமக்கு தெரிஞ்ச வரையிலும் அவர் சரியான ஒரு விளக்கத்துல போயிருக்காரு. அதனால நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல, நம்ம சும்மா சொல்லக்கூடாது. இந்த பாடல் கொடுத்து விளக்கம் செஞ்சுக்கிற அளவோ இல்ல. அதனால மத்தவங்களும் அருப்பா விளக்கம் எழுந்திருக்காங்க, சிம்பிளா இருக்கும். அதனால இவர் கொஞ்சம் விளக்கமா டீப்பா வச்சிருப்பாரு. அதனால மெல்ல மெல்ல படிக்கணும். ஒரு நாளைக்கு 2 வாட்டி தான் படிக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம படிச்சா படிப்பீங்களா? படிக்கணும் இதுக்கு படிக்கணும். சரிங்க சரிங்க. என்ன பயிற்சி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த நீங்க சொன்ன பயிற்சி உள்ளொழியா அந்த மாதிரி 4 தூரம் பண்றதில்ல, இதுக்கு மேலே ரெகுலரா பண்ணணும்னு ஒரு எண்ணம். அந்த எண்ணம் வந்து என்ன ஒன்றா பெண்டிங்லேயே போயிட்டுருக்கோம். லைஃப் லாங் அப்படியே பெண்டிங்லேயே போயிடும். நிறைய பேர்கிட்ட அடியே இதை பார்த்துருக்கேன். அந்த எப்போ நம்ம பெண்டிங்கில் வைக்கிறோமோ அது தொடர்ந்து நமக்கு அது அந்த பெண்டிங்கில் வைக்கிறதே பழக்கமாயிடும். ஆமாம், நான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இங்குள்ள யாதொன்றையும் பொருளாக கொள்ளாதீர்கள், கருணையும் சிவமே பொருளென கொள்வீர் அப்படின்றார். அதுதான் நமக்கு பொருள். அதனால் நம்ம முக்கியமாக நம்ம என்கொயரி பண்ண வேண்டியதுன்னா நாமே வந்து என்கொயரி பண்ணோம். நம்ம யார், நம்ம எதுக்கு இந்த பிரபஞ்சம் தோன்றி விளங்கிக்கிட்டு இருக்கு, அந்த கேள்விக்கு நம்ம யாருமே வர்றதில்லை. முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, இந்த பிரபஞ்சம் ஏன் உருவாச்சு, நான் ஏன் வந்தேன். நம்ம எல்லோரும் நம்ம எப்படி வந்தோம்னா, எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நான் பிறந்துட்டேன். பிறந்தா இப்போ ஒரு நாள் நமக்கு பசி எடுக்குது, பசிக்கு ஃபீட் பண்ணுறோம், அப்படியே வாழ்க்கையில் இருந்துட்டு புலன்பு அனுபவிச்சு நம்ம செத்து போயிடுறோம். இந்த பிரபஞ்சம் தோன்றுச்சுன்னா அது ஏதாவது ஒரு நோக்கத்தோடு தோன்றியிருக்கா. நம்ம அந்த ஒரு கல்வித்துறையிலையும் அதை கேட்கறதில்ல. கல்வித்துறையில் இப்போ இருக்கிற கல்வித்துறை எப்படி பிழைக்கலாம், ஆமாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம், அதுதான் முக்கியம். சாப்பாடு வாழ்க்கை முறையை பற்றி எதுவுமே கிடையாது. இல்லை, ஆமாம், அது ஒழுக்கம் ஆன்மீகம் எதுவுமே இல்லை. ஆமாம், ஒழுக்கம் கூட, ஒழுக்கம் அப்புறம் இருக்கட்டுங்க, ஒழுக்கம் அப்புறம் இருக்கட்டும். நாம ஏன் ஒழுக்கமாக இருக்கணும், அது அப்புறம். முதல்ல ஒழுக்கன்றது வந்தாலே அது பிரச்சனைக்கு இதாகிடும். ஒழுக்கம் ஏன் வேணும் அப்படின்றது கேள்வியை முதல்ல வைக்கணும். ஏன் ஒழுக்கம் வேணும், ஒழுக்கம் இல்லைன்னா என்ன ஆகும், அதை வந்து அவங்கவுங்க சுய அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று. இன்னொன்று, முதல்ல கேட்க வேண்டிய கேள்வியே வந்து இந்த பிரபஞ்சம் ஏன் உருவாச்சு, எப்படி உருவாச்சு, நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் முன்ன வைக்கணும். பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி யூகேஜி சேர்க்கும்போது அந்த பையன்கிட்ட நீ யாருப்பா அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கணும். நீன்றது என்ன, ஒரு உடம்பை தொட்டு காமிச்சு இது என்ன, அது இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு அவனுக்கு சின்ன வயசில் வந்து மற்றதை கற்பிக்கிறத விட இந்த உடம்புக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு அவனையே கேட்கணும். இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்புக்குள்ளே என்னென்ன இருக்குது, இதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுகுடல், பெருங்குடல், கிட்னி, சிறுமுலை, பெருமுலை. சரி, இதெல்லாம் ஏன் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு, எதனா ஒரு ஆர்கான் மட்டும் கொடுத்துருக்கலாம் இல்லையா, இத்தனை ஆர்கான் ஏன் கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்னு அந்த பையனை கேட்க விட்டு அதை விட்டுடணும். அப்படியே நீ எப்போது சொல்கிற, உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்கிறான்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, சிந்திக்க
விட்டுடணும். இது ஏன் இவ்வளோண்டு கொடுத்தாரு அப்படின்னு சிந்திக்க வைக்கணும். அடுத்தது இந்த உடம்புக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குது யோசனை பண்ண வைக்கணும். அவனே யோசனை பண்ண வைக்கணும். கொஞ்சம் கேப் கொடுத்து இந்த உடம்புக்குள்ளே வேறு என்ன இருக்குது, மனம் இருக்குது, உயிர் இருக்குது, அறிவு இருக்குது, அதுக்கு மேலே என்ன இருக்குது, கொஞ்சம் கேப் கொடுக்கணும். அனுபவம்னு ஒன்று இருக்குது. அந்த அனுபவம் இந்த உடம்புக்கா, மனதுக்கா, உயிருக்கா, அறிவுக்கா, இப்படி இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அவசியமான ஒரு இது கொண்டு வந்துட்டோம்னா உலகத்தில் வந்து இந்த சாதி சமயம் மத சண்டைகளே இருக்காது. அடிப்படையிலேயே அவனையே சிந்திக்கிட்டு அவனாலே கேட்க வச்சிடணும். ஆமாம், அதாவது அவனுடைய சிந்தனையை நாம் தூண்டி விட்டுட்டு கேப் கொடுத்துடணும். மறுநாளை கேட்குறேன், என்னப்பா ராத்திரி யோசனை பண்ணியா, என்ன வந்துச்சு இந்த உடம்புக்குள்ளே, நீ மனுஷன்னா எதனால் ஆனவன், அப்புறம் அவன் சொல்லுவான். அவனுக்கு ஓ மனுஷன்னா அந்த உடம்பு, அப்புறம் இதுக்குள்ளே மனதை பார்க்க முடியாது, அதுக்கு அப்போ அழைக்கிறது உயிரை சுத்தமாக நமக்கு தெரியாது, அதை பற்றி தெரியல, ஆனால் உயிரோடு இருந்துகிட்ருக்கோம், நாம் தான் உயிர், நம்ம இந்த உடம்பு விட்டு வெளியேறிட்டா இது பணம். இந்த மாதிரி கருத்தை, அடிப்படையான கருத்தை முதல்ல வைக்கணும். அதை குழந்தையிலேயே அதை ஊற வைக்கணும். நீங்கள் இப்போ டென்த்து வரையில் படிக்க வச்சுட்டு அப்புறம் இது பண்ணிங்கன்னா அது ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு சென்னையில் இருக்குது. அதில் வந்து இந்திக்காரங்க இருப்பாங்க, கேரளாவிலேருந்து ஒருத்தர் இருப்பாங்க, கர்நாடகாவில் ஒருத்தர் வருவாங்க, ஹைதராபாத் ஒருத்தர் வருவாங்க. அந்த குழந்தைகிட்ட எல்லோரும் பேசுகிறாங்கன்னு வைங்களேன், அவங்கவுங்க லாங்குவேஜ் முதல்ல கன்ஃபியூஸ் ஆகும் அதுக்கு குழந்தைக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு. ஆனால் 5 வருஷம் கழிச்சு 5 லாங்குவேஜும் தெரிஞ்சிடும். அது அப்சார்ப்ஷன் அதுக்கு அதிகமாக இருக்கும். பொதுவாக குழந்தை பருவத்தில் கான்சன்ட்ரேஷன் வந்து இயற்கையிலே அதிகமாக இருக்கும். நமக்கெல்லாம் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். காரணம், நம்ம வந்து உலகில் புகுந்துட்டு தாட்ஸு அந்த அப் அண்ட் டவுன்ஸ்லேயே இருக்கும். அந்த இசிஜி வருது பாருங்கள், இந்த கோடு கிராப்பில் மேலே கீழே போகும். நம்முடைய தாட்ஸ் அப்படி தான். ஒன்று நினைக்கும், உடனே அத்தை விட்டுரும், இன்னொன்று படிக்கும். காலையில் எழுந்திருந்து ராத்திரி தூங்க போகிறவரில் இந்த மனசு ஓய்வு எடுக்குதா பாருங்கள். நாம் ஓய்வு எடுத்தால் கூட மனசு ஓய்வே எடுக்காது. நம்ம விருப்பத்தின் பேரிலோ அல்லது விருப்பமே இல்லாதன் பேரிலோ வந்து அதனுடைய கண்ட்ரோலில் தான் நாம் இருப்போம். அது இழுப்புக்கு போயிடும். ஆனால் எல்லா விஷயங்களையும் குப்பைகள்லாம் உள்ளே சேர்த்து வச்சுட்டோம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டோம். அதனால் எல்லாம் கலாரிட்டு ஒன்று மேலே ஒன்று புதுசாக அதுக்கு மேலே கலவையோடு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் குழந்தை பருவத்தில் அது கிடையாது. குழந்தை 1 வருஷ குழந்தை 6 மாதம் இல்லை உட்கார நிலையில் இருக்கும். ஒரு 10 மாதத்து குழந்தை அது வந்து எதை கொடுத்தாலும் வாயில் வச்சுக்கும். அதுக்கு வந்து முதல்ல டேஸ்ட்டு தான். அது ஒரு பொம்மையை கொடுத்தாலும் வாயில் வச்சுக்கும். எதில் ஒரு சின்ன பாம்பு போச்சுன்னா கூட அதை பிடிச்சி வாயில் வச்சுக்கும். காரணம், அந்த பொருள், அந்த உயிர், அதை பற்றி எதுவும் தெரியாது. அதை நம்ம சொல்லணும், இது பாம்பு, இது அப்படின்னு நம்ம இப்போ பாடி லாங்குவேஜில் அதை பயமுறுத்தி அது கொஞ்சமாக நம்ம இந்த சூழ்நிலையை பற்றிய ஒரு தகவலை அதுக்கு லாங்குவேஜ் மூலமாக சொல்லி கொடுக்க அது பதிவு அப்புறம்தான் மனமே வளர ஆரம்பிக்குது. அறிவு வளராது. இந்த ஒரு பழமொழி இது சொல்லுவாங்க, பட்டுக்கோட்டை கல்யாணம் சொல்லுவாங்க, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னு சொல்லிட்டு. அது தப்பது. அறிவு வந்து ஒருபோதும் வளரவே வளராது. அது முழுமையாக நிறைவாக நிலையாக இருக்குது. ஆனால் அனுபவம் தான் வளரும். இது பிறந்த குழந்தைக்கு என்ன அனுபவம் அறிவு இருக்கோ அதே அறிவு தான் அது 100 வயசுலேயும் இருக்கும். ஆனால் அறிவில் வருகின்ற அனுபவம் தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அறிவு வளராது, அனுபவம் கூடிக்கிட்டே இருக்கும். எல்லா அனுபவத்திலையும் வாங்கிக்கிற
சக்தி வந்து அந்த அறிவுக்கு இருக்குது. அந்த அறிவு ஆல்ரெடி இருக்குது அதில். அதனால் அந்த சின்ன வயசில் வந்து அது வந்து எம்டியாகவே இருக்கும். இந்த பிறவியில் எடுக்கும்போது இதாக இருக்கும். அதில் கான்சன்ட்ரேஷன் அதிகம். அந்த நேரத்தில் நம்ம கொடுக்குறது அத்தனையும் உள்ளே வாங்கிக்காது. எதிர் வீட்டு ஆண்டி ஹிந்தியில் பேசுனாலும் முதல்ல புரியாது. பக்கத்து வீட்டு கேரளாமா பேசுகிற எல்லாத்தையும் வந்து முதல்ல திணறும். அப்புறம் அதை பழகினா அந்தந்த இது புரிஞ்சுக்கிற சக்தி வந்துடும். ஓ, இவங்க வந்து வேறு லாங்குவேஜ், அவங்க வேறு லாங்குவேஜ், அது கருத்து. அது வந்து 5 வயசு பார்த்திங்கன்னா 5 லாங்குவேஜ் கூட அது தெரிஞ்சிடும். இப்போ மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் இல்லைங்களா, அவருக்கு எத்தனையோ லாங்குவேஜ் தெரியுமா? காரணம் அது வயசாகிலாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை, சின்ன வயசுலேயே தெரிஞ்சிடும். அவர் எத்தனையோ டாக்டர் பட்டம், எத்தனையோ துறையில். அது காரணம் சின்ன வயசுலேயே அந்த ஓர்மையில் வளர்த்துருப்பாங்க. அவங்க வந்து தவறான ஒரு இதுக்கோ போக மாட்டாங்க. அந்த மாதிரி சின்ன பருவத்திலேயே வந்து ஸ்பிரிச்சுவல் சயின்ஸாக கொண்டு போகணும். பள்ளிக்கூடத்தில் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸை பற்றி சொல்லணும். அதாவது விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைச்சு சொல்லும்போது அந்த ஒழுக்கம்ன்றது அது தானாகவே அது வந்துடும். ஆக அந்த மனிதன் யார், கடவுள் ஒருத்தர் இருக்காரா, அவர் இருக்கிறாருன்னா அதுக்கு என்ன ப்ரூஃபு, இதெல்லாம் வந்து அது தூண்டி விடணும். ஒவ்வொரு கொஸ்டினும் சின்ன வயசுலேயே தூண்டி, ஒரு சப்ஜெக்டு அதுக்குன்னு தனியாக வகுத்து கொடுத்துடணும். அதுதான் வாழ்க்கைக்கு, அந்த ஒரு சப்ஜெக்டு தான் வாழ்க்கைக்கு நமக்கு ஆதாரமாகவே இருக்குது. அது இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இப்போ பாருங்கள், விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துச்சு, ஆனால் யாராவது நிம்மதியாக இருக்கானா? பிஇ படிச்சுட்டு ஸ்வாகியாக அது பின்னாடி வச்சுக்கிட்டு உணவு சப்ளை பண்ணுறான். இல்லை, எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது. ரோட்லேயே எத்தனை பேருக்கு இல்லை பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு கார் லோனு, ஹவுசிங் லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பைக்கில் போகிறான். ஒவ்வொரு செகண்டும் அந்த ரோட்டில் போகும்போது அவனுக்கு ஆபத்து இருக்குது இல்லைங்களா? ஃபோன் பண்ணிக்கிட்டே ரோடை கிராஸ் பண்ணுறான், ஃபோன் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டுறான். அந்த மாதிரி இந்த விஞ்ஞானம் வளர்ந்து ஆபத்துலேயே முடிஞ்சு போச்சு. அதை நம்ம சரியான பாதைக்கு கொண்டு வரலைங்க. விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம ஆக்கப்பூர்வமான செயலை கொண்டு வரல, அழிவு பாதையை நோக்கி கொண்டு போயிட்டுங்க. நீங்க சொல்ற மாதிரி வயசா மனதோட அலைச்சல் அதிகமாயிடுச்சு. அதை பண்ணுமா, இதை பண்ணுமா, அப்படி பண்ணுவோம். உடம்பு கடை ஓய்வு கொடுத்துருங்க, மனசு ஓய்வு இல்லை. நாம மனசு ஓய்வு கொடுத்தோம்னா அன்னைக்கு நாளைக்கு அதை பண்ணாதான் அப்படியே சிந்தனையிலே போயிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். அதனால கனவு மூலியமாகவோ இதோ ரயில செயல்பட்டுட்டே இருக்கு. ஆமாம், அது ஒரு நம்ம தூங்கிட்டு இருக்கிறோங்க, ஆனா கனவு காண்றாங்க. அந்த கனவு வந்து நமக்கு தெரியுது, மனசு செயல்பட்டு இருக்குது. அந்த இடத்துல உடல் தூணாலும் மனசு தூங்க மாட்டேங்குது. ஆமாம், அதே நாம் வந்து சமய மதம் இதுக்குள்ளே அந்த குழந்தையிலேயே அதை வந்து கட்டி போட்டுரும். அந்த ஒரு பவுண்ட்ரி போட்டுரும். நீ முஸ்லீமு, நீ அல்லாஹ் தான் படிக்கணும், நீ இப்போ குரான் தான் படிக்கணும், பைபிள் தான் படிக்கணும், நீ ராமாயணம் தான் படிக்கணும், பகவத்கீதை தான் படிக்கணும். நம்ம சொந்த சுய அறிவுங்கிற விளக்கை வந்து ஊதிடுறாங்க. முதல்ல அதை ஊதிடுறாங்க. ஊதிட்டு நீ பேப்பரை தான் டிபெண்ட் பண்ண வச்சிருக்கு. அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து ஏட்டை தவிர்த்து என் எண்ணமெல்லாம் எய்த ஒளி தந்து யான் வணைந்த பாட்டை புனைந்து பரிசளித்த பதிக்கொடியே அப்படின்றார். இப்போ எல்லா சமய மதங்களும் அந்த 7 பேப்பரை டிபெண்ட் பண்ணுங்க, இதில் இருக்கிறது தான் உண்மைன்னு சொல்லிட்டு டிபெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் பேப்பரில் சொல்லப்பட்டதை விட கோடி 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 பங்கு அதிகமான ஒரு களஞ்சியம், ஞான களஞ்சியம் அறிவு இருக்குது. அந்த அறிவு தான் மூளைக்கு நடுவில் இருக்குது. அந்த அறிவுக்குள்ளே இந்த பிரபஞ்சமே அடங்கியிருக்கு. இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கின அந்த கடவுள் முழுமையாக இருக்கார், அறிவுக்கு அறிவாக. அப்போ நம்ம அந்த சுய விளக்கை ஆஃப் பண்ணிவிட்டு 1000 வாட் பல்ப் ஆஃப் பண்ணிட்டு 0 வாட் பல்பு எனக்கு போதும், இதுதான் மெயின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கோம்.
அதனால் என்ன ஆகுது, நான் முஸ்லீமு, நீ வேறு நான் வேறு, என் தெய்வம் பெருசு உன் தெய்வம் அந்த மாதிரிலாம் கிடையாது, எங்கள் தெய்வம் தான் உலகத்தை ஆளுதுன்னா, அப்படி அந்த தெய்வம் உன்னுடைய என் தெய்வம் பெருசு உன் தெய்வம் பெருசு, உன் தெய்வம் வேறு என் தெய்வம் வேறு, என் தெய்வத்தை வணங்குறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான், என் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளவன் தான் சரியான ஆள், மற்றதெல்லாம் பொய்ன்னா, அப்போ எது உண்மையான தெய்வமோ அந்த தெய்வம் தானே பிரபஞ்சத்தை படைச்சது, அந்த தெய்வம் தானே மக்கள் இனத்தை படைச்சது, அது கண்ட்ரோலில் தானே எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்போ அதுவே தானே வழி நடத்தியிருக்கணும். ஏன் உலகத்தில் இத்தனை பிளவு வந்துடுது? அது என்னன்னா எல்லாமே அவங்களுடைய கருத்துக்களை போதிக்கிட்ட ஒரு இதாக மாறிடுச்சு. அவங்களுடைய கருத்து கொண்டதுக்கு அது ஒரு மதமாகவோ இது சமயமாகவோ கொண்டு வந்து பூச்சிட்டாங்க. ஆமாம், எல்லாம் பிறந்த நாம அதில் கட்டாயி போயிட்டாங்க. நம்ம இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும் போயிட்டாங்க. ஆமாம், உண்மையான நீங்க சொல்ற மாதிரி சின்ன குழந்தைங்க சின்ன வயசுலயே அதெல்லாம் கொடுத்தோம்னாக்கா சுயமா சிந்திச்சு அவன் எது சரி எது தவிர அவனே புரிஞ்சுக்குவான். நீங்க சொல்றது அவனே தேர்ந்தெடுப்பான். அப்ப அவன் கேள்வி கேட்பான், அருமையான நடக்கூடிய அவன் கேள்வி கேட்பான், இது ஏன் அப்படின்ச்சு, அது ஏன் அப்படின்ச்சு, ஏன் அப்படி இருக்கக்கூடாது, ஏன் அப்படி இருக்கக்கூடாது, அவன் சிந்திக்க ஆரம்பிச்சானா அவன் சரியான ஒரு வழியை தேர்ந்தெடுப்பான். நீங்க அருமையான பயன்படுத்தி அவனை சிந்திக்க விட்டுருந்தோம். அவன் கேட்பான், அவரே கேட்பான், இந்து தான் மதமா, அப்ப முஸ்லீம் இல்லையா, கிறிஸ்தவம் இல்லையா, அவங்க யாரு நீங்க யாரு, அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டானா அவனே முடிவு பண்ணுவான் இது எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு இருக்குது அப்படின்னு முடிவு காணும். அந்த அறிவை நீங்க சரியா சொன்னீங்க. அந்த அறிவை அவனா சிந்திக்க விட்டா அவனை சிந்திப்பான சரியா விடுறீங்க. நாமளா புகுத்தி இது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்குன்னு சொல்றப்ப விட நீயா சிந்தனை பண்ணி சொல்லு, எனக்கு சொல்லு, டைம் எடுத்துக்கா அப்படின்னு சரியான விளக்கம் கொடுத்தீங்க. அவனை சிந்திக்க வச்சு அவனா தேர்ந்தெடுக்கணும். ஆமாம், நம்ம ஏதோ ஒரு திருவிளையாடல் புராணத்தில் ஒரு கேள்வியும் நானே பதிலும் நானேன்ட்டு அந்த மாதிரி நமக்குள்ளேருந்தான் கேள்வி வருது, அதுக்கு உரிய பதில் நமக்குள்ளேருந்து வந்தால் தான் நான் திருப்தியாக இருக்க முடியும். வெளியிலேருந்து வர பதில் ஓரளவுக்கு தான், மறுபடியும் சந்தேகம் வரும். ஏன்னா வெளியில் இருக்கிறது மனிதர்கள் கொடுக்கறது, உள்ளங்கிறது இறைவனே வந்து அது உணர்த்துவார். எல்லாருக்கும் இந்த பூமிக்கு ஒரே ஒரு நிலா, ஒரே ஒரு சூரியன், இந்த உடம்புல ஒரே ஒரு உயிர், எல்லாரும் அமெரிக்காவுக்கு இருக்கிற அமெரிக்கனுக்கு இயக்கிற அந்த பிரபஞ்ச சக்தி தான் அவருடைய இதயத்தை இயக்குது, அதே பிரபஞ்ச சக்தி தான் என்னுடைய இதயத்தை இயக்குது. அதே அந்த கிருஷ்ணன் இருக்கான், அப்போ அவருக்கு தனியாக அவருடைய ராஜ்யத்தில் அவர் சுவாசிக்கிறாரா? நம்ம சுவாசிக்கிறோம். ஒரு நாளைக்கு 21,600 முறை மூச்சை இழுத்து வெளில விடுறோம். கரெக்டாக நடக்குது. ட்ரிப்ஸ் கரெக்டாக இடது பக்கம் வந்து குறிப்பிட்டாலும் வலது பக்கமாக இருக்கு. இதெல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்க. இது எல்லாமே பிரபஞ்சத்தை தானாக தோன்றிய இந்த பிரபஞ்சம் ஒன்று தானே. இந்த ஒன்றான பிரபஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ இதில் ஒரு சாதாரண நம்ம பகுத்தறிவை பயன்படுத்தலாலே பெரிய இந்த சமய மதம்லாம் பொய்ன்றது நமக்கே தெரிஞ்சிருது. ஆனால் அதில் இந்த பற்று விட்டு வெளியில் வர்றது இருக்குல்ல, அதுதான் பெரிய இது. அந்த பற்று இருந்தாலே தீவிரவாதம் வந்துடும், கண்டிப்பாக தீவிரவாதம் வந்துடும். அதனால்தான் வள்ளல் பெருமான் இறைவனே சொல்கிறார், இயல் வேதம் ஆகமும் புராணம் இதிகாசம் முதலாம் இந்திர ஜாலங்கள் அடையா உரைப்பர் மயல் ஒரு நூல் மாத்திரமே ஜாலமென அறிந்தார் மகனே நீ நூல் அனைத்தும் ஜாலமென அறிக செயல் அனைத்தும் அருளொளியால் காண்க. நீ எல்லா நூலுமே ஜாலம் தான் அறிஞ்சுக்க. அப்படின்னா இப்போ வரலாற்று காலம் சாமி இந்த மாதிரி பாடினீங்களே, அப்போ நீங்கள் பாடின திருவருட்பாவும் ஜாலம் தானே கேட்கலாமா இல்லையா? தப்பா? இல்லை வரலாறு கோச்சு பாரா. இந்த மாதிரி கேட்டால் தான் அவர் பிடிக்கும். அப்போ வரலாறு என்ன சொல்லலாம், ஆமாம் ஜாலம்தான், ஆனாலும் அப்படி அல்ல, இது நூலனைத்தும் ஜாலம் என அறிக அப்படின்ற செய்தி நீ எங்கே யாரானா சொல்லியிருக்காங்களா? எந்த ஏட்லையாவது இருக்கா? நீ திருவருட்பால்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது எந்தெந்த வகையில் ஜாலம் அப்படின்றத விளக்குறது தான் திருவருட்பா, இல்லைங்களா? ஆக மற்ற எங்கெங்கே என்னென்ன சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு,
ஃப்ரீடம் கொடுக்குறார். நீயே சிந்தனை பண்ணு, நல்ல நல்ல விசாரணை செய்து வாருங்கள் சொல்கிறாருங்களா பேருபதேசத்தில். நல்ல விசாரணை செய்து வாருங்கள், விசார வசத்தராக இருந்து வாருங்கள். நீங்களே உங்களுக்குள்ளே விசாரிங்க. நான் சொல்கிறது அப்படியே ஏற்றுக்காதீங்க, ஏற்றுக்கவும் முடியாது. வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அப்படின்றாரு. அதை எல்லா சன்மார்க்கிகளும் ஏற்றுக்கிறாங்க இல்லைங்களா? இல்லை, ஏற்றுக்க முடியாது. இல்லை, அருட்பெருஞ்சோதி நீங்கள் இப்போ இயேசுபிரான் நீங்கள் ஏற்றுங்க, எல்லாம் வந்து நிரந்தர சொர்க்கத்துக்கு போகுன்னு சொல்லிட்டு அது வார்த்தையில் ஏற்றுக்கிறோம், சர்டிஃபிகேட்டில் போட்டுறோம். அதே மாதிரி இங்கே நம்ம அருட்பெருஞ்சோதி நான் ஏற்றுக்கிறேன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? அருட்பெருஞ்சோதின்றது வள்ளலாருடைய அனுபவம். அவருடைய அனுபவம் நிறைந்த பெருவெளி அனுபவம்ட்டார். நிறைந்த பெருவெளி. அதை எப்படியாவது நம்ம மக்களுக்கு வெளியில் சொல்லணும்னா சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. சரி, ஏதாவது ஒரு வகையில் சொல்லணுமே, ஷார்ப்பாக ஒரு பாயிண்ட், சுருக்கமாக ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும். சார்பு இல்லாமல் அருள் பெருஞ்சோதி அப்படின்ட்டார். ஆனால் இது சொல்லுதான், நீங்கள் அருட்பெருஞ்சோதின்னு ஒரு கோடி முறை சொன்னால் வல்லார் மாதிரி ஆகிட முடியுமா? அருட்பெருஞ்சோதின்றது அது ஒரு நிறைந்த பெருவெளி, இயற்கை உண்மையும் இயற்கை விளக்கமும் இயற்கை இன்பமும் நிறைந்த ஒரு பெருவெளி அனுபவம். அந்த பெருவெளியில் இருக்கிற அனுபவம் அது வந்து மௌன மொழி தான், அதை சொல்லாக்கவே முடியாது. அந்த சொல் குறிக்கின்ற பொருள் என்பது அது இயற்கை உண்மை அப்படின்கின்ற ஒரு வெளிதான். இயற்கை உண்மையாகிய, அதாவது முயற்சியின்றி இவ்விடம் காத்திருப்பவர்கள், முயற்சியின்றி இதான் வள்ளல் பெருமான் கடைசியாக அங்கே இருக்கிறவங்களுக்கு மேட்டுக்குப்பத்தில் எப்போ பாரு சாமியார் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்களாம். முயற்சி எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லிட்டார், ஒரே ஒரு வார்த்தை, முயற்சியின்றி இவ்விடம் காத்திருப்பவர்கள் இயற்கை உண்மை ஆகிய ஆன்மானுபவத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்ட்டார். திட்டவட்டமாக போங்க, போய் அவங்கவுங்க முயற்சி பண்ண கடவுது அப்படின்றார். ஆக அதை இயற்கை என்ற ஒன்று தான் கடவுள்ன்ற வள்ளல் பெருமான். இயற்கை 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 விளக்க நிறைவாகிய சத்திய ஞான சபை கண்ணே, இயற்கை உண்மை நிறைவாகிய அருட்பெருஞ்சோதி சொருபராய், இயற்கை இன்பம் நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநடகச் செய்கையை எவ்வுயிரும் இன்பமடைதல் பொருட்டு புரிகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. அது நிறைவாகிய 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 ஆக இயற்கை தான். இந்த நடராஜபதி மாலையில் இயற்கையே உண்மையாய், இயற்கையே விளக்கமாய், இயற்கையே இன்பமாய், எவ்வளோ ஒரு அற்புதமான இது இருக்குது. அதனால் இது வந்து ஜாலம் இல்லை, இது வந்து நூலனைத்தும் ஜாலம் என அறிகேன்னு சொன்னது யார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அதெல்லாம் ஜாலம்னு சொல்லிட்டு அவரே தான் அந்த அருட்பாவை நமக்கு கொடுக்குறார். ஏன்னா நூலனைத்தும் ஜாலம் என அறிகேன்னு சொல்கிற காரணம், எல்லோராலும் எழுதப்பட்டது மனிதனாக இருந்து தான் எழுதுனாங்க, புறத்தில் இருந்து தான் எழுதுனாங்க. ஆனால் திருவருட்பா நேரடியாக இறைவனே உள்ளிருந்து வெளிப்படுத்தியது. அதுக்கு வந்து அது மீடியாவாக இருந்தவர் வள்ளலார். நானுரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன்தன் வார்த்தை, நம்புமினோ நமரங்கால் சொல்கிறார் இல்லைங்களா? அதான் ஜாலத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது நம்ம பேசுகிறோம். எல்லாமே ஜாலம்னா அப்போ திருவருட்பாவும் ஜாலம் தானேன்னு வேற்று மதத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லைங்களா? அதாவது புறத்தில் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட செயற்கை மார்க்கங்கள் தான் இந்த சாதி மதம் சமயம் யோக மார்க்கங்கள். இது வந்து இயற்கை தொன்மையாம் சுத்த சன்மார்க்க மரபுன்றார் வள்ளல் பெருமானுக்கு ஆண்டவர். இயற்கை தொன்மை இது வந்து இறைவனே வச்சுட்டு இருந்தார், அது வெளியே விடலை.
இது சொல்லலாம். அது சுத்த சன்மார்க்கத்தை ஏற்படுத்தியவர் வள்ளல் பெருமான். அது 1867 தானே தர்மசாலை தொடக்க நாள் வெளியிட்டார். அது அதுவும் ஒரு ஆதி இருந்ததுன்னா இல்லைன்றார் வரலாறு ஒரு இடத்துல. இது இயற்கை தொன்மையாம் சுத்த சன்மார்க்க மரபு. அது வந்து சுத்த சன்மார்க்கம்ன்றது இறைவனுடையது, மனிதனுடையது கிடையாது. அப்போ சுத்த சன்மார்க்கத்தை யார் கடைபிடிக்க முடியும் அப்படின்னா, எந்த மனிதன் தற்போதத்தை இழந்து விடுகின்றானோ அவன்தான் அந்த இடத்துல இறைவனே இருப்பார். ஆக சுத்த சன்மார்க்கம்ன்றது சுத்த சத்து ஆகிய அருட்சிவம். அருட்சிவ நெறிசார் சொல்கிறார் இல்லைங்களா? அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி. இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அந்த சுத்த சன்மார்க்க அவர் தான் தலைவர். அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி. அந்த சிவபதியே அந்த அருட்சிவ நெறியில் தான் அவரே வந்துட்டு இருக்கார். தன்னை யாவுமாய் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது தான் அந்த அருள் நெறி மார்க்கம். அந்த ஒரு இது அந்த அகவலில் வந்து 2வது அடி அது அருட்சிவ, முதலடி அருட்சிவ நெறி. அருட்சிவ நெறின்னா அருள்னா சுத்தம், சிவம்னா சத்து, நெறின்னா மார்க்கம். அருட்சிவ நெறினாலும் சுத்த சத்து மார்க்கம்னாலும் ஒன்று தான். அப்போ சுத்த சன்மார்க்கத்து முதல்ல யார் அப்படின்னா அந்த முழுமுதற் பொருளே அது வழியாக தான் வருதான். ஹலோ, அதான் அருட்சிவ நெறி சார் அருட்பெரு நிலை வாழ் அருட்சிவ பதியா. இங்கே மனிதனை பற்றியே குறிக்கல பாருங்க. அந்த அருட்சிவ நெறி என்கின்ற சுத்த சத்து நிலையிலிருந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டு அருட்பெரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அருட்பெரும் சுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அப்படின்றார். ஆக அந்த அருட்சிவ நெறின்றது தான் சுத்த சன்மார்க்கம். அது சுத்த சன்மார்க்கம்ன்றது இயற்கை தொன்மை, இயற்கையினுடைய வழியில் வர்றது. அதனால் இதுதான் வந்து வெளிப்பட போது இனிமேலிக்கும். அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி சுவாமிகள் சொல்லுவார், தோன்றின மதங்கள் தானே அழியும், அழிந்து தான் தீரணும். ஏன்னா அப்போது பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் குறிக்கோளே அப்புறம் இதாகிடும். அதனால் அந்த தோற்றத்திற்கு காரணம் வந்து மனிதன் மரணமில்லாது நித்தியமாய் வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக தான். அதனால் இனி வருங்காலத்தில் சுத்த சன்மார்க்கம் ஒன்றே விளங்கும் அப்படின்றார். எக்காலத்தும் விளங்கும். அதுக்கு முன்னாடி சிறுக 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 இவையெல்லாம் மங்கி குறையும். எப்படி குறையும்னா ஒத்த மத சண்டைகள் ஏற்பட்டு ஒருத்தர் போர் வந்து அடிச்சுதான். ஏன்னா எந்த விதத்திலும் யாரும் ஒன்றுபட்டு வாழவே முடியாதுன்றது இந்த காலத்தில் ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்போ ப்ரூஃப் ஆயிட்டுருக்கு இல்லைங்களா? மறைமுகமான மத சண்டை தான் இன்னைக்கு போயிட்டுருக்கு. ஒருத்தர் அழிச்சிட்டு இருக்கான். தெருக்கு தெரு ஜாதி சண்டை. இதில் எப்பாவது ஓயுமா அப்படின்னா ஓயவே ஓயாது. கொஞ்சம் அடங்கின மாதிரி இருக்கும். அது ரொம்ப பன்மடங்கு திருப்பி மேலே வந்து சமுதாயத்தை அழிக்க தான் செய்யும். சில பேர் சீர்திருத்த கொள்கை அப்புறம் மதச்சார்பின்மை அப்படின்னு கொண்டு வருவாங்க. ஆனால் அவங்க ஒரு மதத்தில் தான் இருப்பாங்க. அப்போ இவங்களுடைய மதச்சார்பின்மை சீர்திருத்த கொள்கையெல்லாம் ஏட்டோடு இருக்குது. அது மக்களுக்கு வெளியில் காட்டிக்கிற மாதிரி. அதனால் யாருமே அதை விட்டு வெளில வர முடியாது. இப்போது நம்ம காப்பாற்ற வேண்டியது யாருன்னா இந்த குழந்தைகள் தான் காப்பாற்றணும். இந்த கட்டிலிருந்து இந்த சேற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய இந்த குழந்தைகள். இதுக்கு இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள் யாரனா முன் வர மாட்டாங்க. அவங்க விரும்புறது பதவி சுகம், பதவி போதை வேணும், அதுதான் முதல்ல. அப்புறம் பணம் வேணும். அது மெதுவாக வரப்போகுதுங்க. இப்போ அதுக்கான ஒரு
இதுதான் டெஸ்ட்ரக்ஷன், சில தேவையில்லாதெல்லாம் துடைச்சிடுவார் இறைவன் அப்படின்னு ஒரு சரவணானந்த சாமி. தேவையற்றது சுத்த சன்மார்க்கத்துக்கு இடையூறா பொருளானாலும் சரி, ஆற்றலாக இருந்தாலும் சரி, அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, அது வந்து தேவையில்லை, அதனால் சமுதாயத்துக்கு கேடு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொடச்சிட்டு வரோம். அல்லது அவங்களே சண்டை போட்டு அழிஞ்சிருவாங்க. ஏதோ ஆமாம், பிரபஞ்சம் வந்து இப்போ 7th டைமென்ஷனில் போயிட்டுருக்கு. அடுத்து வரப்போகிறது 7th டைமென்ஷன். அந்த 7th டைமென்ஷன்றது தகராகாச அனுபவத்தில் பரமாகாச சொருபியே இங்கே மனிதனாக வாழ வர்ற ஒரு நிலை. இதுவரையில் 6th டைமென்ஷன் சொல்லலாம். பகுத்தறிவினுடைய உச்சத்துக்கே போயிட்டான். அது விஞ்ஞான வளர்ச்சி தான் பகுத்தறிவு அப்படி நிலைக்கு போயிட்டு நான் தான் எல்லாம், நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் தான் எல்லாமே. அரசியல்வாதி சரி, விஞ்ஞானியும் சரி, எல்லாமே அது ஒரு நானுன்ற ஒரு இருளில் தான் இருக்கு. எல்லாமே பிரபஞ்சம்தான். இப்போ இன்னைக்கு செயற்கைக்கோளை வந்து செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புகிறான். 6 மாதம் கழித்து போய் சேருது. இங்கேருந்து ஒரு கமாண்டு கொடுக்கணும். செயற்கைக்கோள் வந்து ரோபோவை கீழே இறக்கி அது ஒரு கொஞ்சம் தொலைவு அதை மூவ் பண்ணணுன்னா அது இங்கேருந்து கண்ட்ரோல் லூபத்தை கொடுக்குறான். அது போய் சேர்த்துக்கு சில மணி நேரம் ஆகுது. அதுனா ஒயராக இருக்கு இல்லை, மின்காந்த அலை இயக்கம். இந்த பிரபஞ்சம் முழுதும் ஒரே மின்காந்த இலக்கம்தான். இது ஒன்றே போதுமே. சூரியன் கூட அண்டத்துக்கு வெவ்வேறாக இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பிரபஞ்சம் முழுதும் ஒன்று தான். ஆனால் லேட் ஆகும். அது ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டரில் தகவல் போயிட்டே இருக்கும், போயிட்டே தான் இருக்கும். இப்போ செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புகிறோம்ல, அது மட்டும் இல்லை. இப்போ ஒரு 10,000 ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருக்கிற ஒரு பூமி கூட நாம் தகவல் அனுப்ப முடியும். ஆனால் அது வந்து ஒரு 100 தலைமுறை முடிஞ்சிடும். ஆனால் அது போய் தகவல் போயிட்டே இருக்கும். ஆமாம், இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட் வேவ்ஸ் வந்து இவனை கண்டுபிடிச்சான். என்னைக்கு பிரபஞ்சம் இருக்குதோ, என்னைக்கு ஆண்டவர் இருக்காரோ, அன்னைக்கே இந்த மின்காந்த இயக்கம்ன்றது இப்போ வெட்டவெளி முழுதும் நிறைந்திருக்கு. அது ஒரு அனாதி. எத்தனையோ 2000 கோடி 3000 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு உலகம் தோன்றி இப்போ தான் கண்டுபிடிச்சான். நான் கண்டுபிடிச்சேன்ற அந்த ஒரு ஈகோவிலே இருந்துடுறான். ஐயோ எப்படி இது இயற்கையாக இருக்குது அப்படின்னு ஒரு நெகிழ்ச்சியோடு இருந்திருந்தான்னா இன்னைக்கு விஞ்ஞானத்தினால சமுதாயத்தில் நன்மை மாத்திரமே கிடைச்சிருக்கும். இப்போ நன்மைக்கு பதில் தீமை தான் இருக்குது அதிகமாக. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு இருக்கீங்க, நீ சொல்ற மாதிரி மாற்றம் வரும். அந்த யுகம் மாறுது, அந்த காட்சிகள் மாறுது. சன்மார்க்க கொள்கை மேலோங்க ஆரம்பிக்கும். ஆமாம், அதான் பள்ளி அந்த எனக்கு அகவல் படிக்கும்போது விளக்கத்தை கண்டுபிடிக்க முடியாது. உண்மையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அருட்பெரு நெரிசா, அருட்பெரு நெரிசா, அருட்பெரு நெறிவால் அருட்சிவபதியாம் அருட்பெரு ஜோதிங்கிறது அருமை கொடுத்த. அருட்பெரு நெறி சார்ந்தவங்க, அருட்பெரு நிலை வாழ்றவங்க, அருட்பெரு நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட் சிவபதியாம் அருட்பெருஞ்சோ சிவபதியாம் அவங்களதான் சொல்லிட்டீங்க. அருமையா விலை கொடுத்தீங்க. அந்த அந்த ஒரு சின்ன குழும்பு கிடைக்க மாட்டேங்குது. நீங்க பாத்தீங்கன்னா அழகா சொல்லிட்டீங்க. அந்த நிலையில இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சு சொல்லிட்டீங்க. சாமிகள் நூலில் படிக்கிறதுனால நமக்கு ஏதோ ஒரு அணுவளவு நமக்கு தெரியுது. இல்லைன்னா வேற ஒருத்தருடைய விளக்க உரை படித்தோம்னா சுத்தமாக ஒன்றும் தெரியும். ஏன்னா அவங்க மன அறிவிலிருந்து அதை கலெக்ட் பண்ணதை தொகுத்து கொடுக்குறாங்க. இது வள்ளல் பெருமானுக்கு எப்படி அனகமாக வெளிப்பட்டதோ திருவருட்பா, அதே மாதிரி தான் இங்கேயும் திண்டுக்கல்லையும் அனக உரை. அது அதனால சாமி சில பதில் அனக உரைன்னு போடுவார். யாரும் இது அனக உரைன்னு தைரியமாக போட முடியாது. நீங்கள் எந்த ஒரு உரை ஆகட்டும், நிறைய பேர் கூட யூடியூப்பில் சொல்கிறாங்க இது நான்
நான் எழுதிய உரை விளக்கம் அப்படி போடுவாங்க. சொல்கிறாங்க நிறைய பேர். நான் பேர் சொல்ல விரும்பல. இது நான் எழுதிய உரை விளக்கத்தை கொண்டு வந்தீங்களான்ட்டு. ம், ஆனால் சதானந்த சாமி சொல்கிறாரு, ம், இதை இது பண்ணது நான் அல்ல. ம், நான் என சொல்லுவதற்கு நான் நாணுகின்றேன், ம், வெட்கப்படுகின்றேன், கூச்சப்படுகின்றேன். ம், ம், ஏன்னா அருளே எடுத்து கொடுக்க கொடுக்க உங்களுக்கு தொகுத்து கொடுக்கிறேன், அவ்வளவுதான் என் வேலை. ம், ம், ம். யார் சொல்லுவாங்க? அப்படி சொன்னால் புக்கே சேல்ஸ் ஆகாது. ஆமாமா. இது நான் தான் எழுதுனேன், நான் தான் எழுதுனேன், நான் வந்து அருமையாக இருக்கும், வாங்கி படித்து பாருங்கள், ம், ம், நல்ல குவாலிட்டியான பேப்பரில் போட்டிருக்கு, ம், ம். நல்ல குவாலிட்டியான பேப்பரு, குவாலிட்டியான சரக்கு, இதெல்லாம் வாங்கி படித்து பாருங்கள் அப்படி சொல்லுவாங்க. சொல்லியிருக்காங்க மேடையில், அதுக்காக சொல்கிறேன். இருக்குங்கய்யா, ஐயா அந்த சிற்றர்களே இருக்கிறாங்க, அவங்க அப்படிதான் இருக்கும். நீங்க சொல்ற அவங்களும் மாறி வர காலநிலை அதிகமா இருக்குது. இன்னும் மாறி வர வேண்டிய நேரம் இருக்குது. அந்த முதிர்ச்சி முழுமை அடைஞ்சுன்னா அந்த வார்த்தை வராதுங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஐயா வந்து அனகவரின்னு போட்டாரு. ஏன்னா அவர் எல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு சொல்றாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இவங்க நான் தான் சொல்றாங்க. இன்னும் காலம் இருக்குது இல்ல, இன்னும் பல பேரையும் எடுத்து மாறி வரதுக்கான நேரம் இருக்குதுன்னு தான் நடத்துது. ஆமாம் ஆமாம். இப்ப பேசிட்டு இருக்குது, இன்னும் நாள் இருக்குது. நீங்க பக்குவம் எடுத்து நாட்கள் அதிகமா இருக்குது. பட்டுட்டாரு, அதனால அப்படி சொல்றாரு. ஆமாம். தயா விளக்க மாலைன்னு ஒரு 100 பாடல் இருக்கு. அதில் வந்து சுவாமிகள் சொல்கிறார், உன்னுடைய தயவே என்னுடைய உரையாய் ஒளித்திட கண்டு நிற்கின்றேன். உன்னுடைய தயவே என்னுடைய உரையாய் ஒளித்திட கண்டு நிற்கு. உன்னுடைய தயவு தான், உன்னுடைய திருவருள் தான் என் வாயில் வந்து ஒளியாக வருது. அதை நானே எனக்கு பார்த்து எனக்கு அதிசயமாக இருக்குது. அது எப்படி உன்னுடைய தயவு என் வார்த்தையில் வார்த்தையாக வருது, அற்புதமாக இருக்கே. அதனால தான் நான் என்ன சொல்லுவதற்கு நாணுகின்றேன். அதே அகவலில் வரும், தன்னூறு தன்னுரை என்னுரை என்னை ஏற்றி என் தனி தந்தையே. அற்பெருஞ்சோதி ஆண்டவர் வரலாறு பார்த்து சொல்கிறார், மகனே நீ புறத்தில் இருக்கிற உன்னுடைய உருவம், உனக்கு ஒரு உருவம் இருக்கு இல்லையா, அந்த உருவம் உன்னுடைய உருவம் நீ நினச்சிக்காத. நீ எழுதின பாட்டெலாம் நான் தான் எழுதி நினச்சிக்காத. உன் எண்ணூரை தன்னுரை, நீ பேசுறதெல்லாம் நான் பேசுறது தான், நீ வாய் மட்டும்தான் திறக்கிற, எல்லாத்தையும் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன், இதை நீ உணர்ந்து கொள்வாயாக. என்ன சுத்த சன்மார்க்கத்துடைய பெருமை பேசுறதுக்கெல்லாம் நம்ம எங்கேயோ தகுதியே இல்லாமல் ஒரு தூசியாக எங்கேயோ நிற்கிறோம். அதுக்கு தகுதி உண்மையிலே கிடையாது. நம்ம சுத்த சன்மார்க்கத்துடைய பெருமையை பேசுறதுன்னா ஞானிகள் மட்டும்தான் பேச முடியும், நமக்கு அந்த தகுதியே இல்லை. இது ரொம்ப ஒரு அதீதமான ஒரு நிலையை உலகத்துக்கு கொண்டு வர போகிறார் வள்ளலார். அதுக்கு படிக்க முடியுது, விளக்கம் புரிஞ்சிக்க முடியல. என் நண்பர்கள் சொல்லுவாரு, நீ உரை விளக்கம் வாங்கி படிக்காத, நீ பாடல் மட்டும் வச்சியா, நீயே சிந்திச்சு பாரு, நீயே ஒரு நாளைக்கு 4 டைம் படி, 3 டைம் படி. அது முடியாது. அது 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 கரெக்டு, சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து 3 வழியாக தான் நம்ம போய் ஆகணும். ஒன்று உபாய ஞானம், உண்மை ஞானம், அனுபவ ஞானம். உபாய ஞானம் இல்லாமல் உண்மை ஞானத்துக்கு போக முடியாது. இப்போ என்ட்ரன்ஸு போகாமல் எம்பிபிஎஸ் ஸ்கூல் நுழைய முடியுமா? இப்போ அது மாதிரி வச்சுருக்காங்க இல்லைங்களா, என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணோம். அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் வந்து உபாய ஞானம் தான். ஆனால் அந்த உபாய ஞானம் வந்து இறைவனே ஒரு மனிதர்கள் வழியாக வெளிப்படுத்தியதாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அப்போ திருவருட்பா உபாய ஞானம் தான். ஆமாம் என்னுடைய உரை என்னுடைய ஃபேவரட் குவாலிட்டி வாங்கி படின்னு சொன்னாரு பாத்தீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம தேர்ந்தெடுத்துட கூடாது. கரெக்ட்.
விளக்குறை நீங்க சொன்னீங்க பல விளக்குறைகள் வரும். அதுல எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் நம்ம நல்வழி கொண்டு போகும். ஆமாம் 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 ஆமாம். அந்த இடத்துல நம்ம அது நான் அடிக்கடி பேசுவோம், அந்த இடத்துல நம்ம தப்பு செஞ்சிடக்கூடாது. அதான் 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 அதான். யாரை தேர்ந்தெடுத்துங்கிறத தப்பு செஞ்சிடக்கூடாது. ஆமாம் ஆமாம் இருக்குது. அது இப்ப நீங்க சொல்ற விளக்குறைனா ஆமாம் அவர் சொன்ன மீனிங் அதுதான். ஒவ்வொருத்தரும் ஒரு மனிதன் இருப்பாங்க. ஆமாம் 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 ஆமாம். ஒவ்வொன்றும் வாங்கி படிச்சிட்டு இருக்காரு எது ஐயா? அப்படிங்கிற ஆமாம் ஆமாம் ஒரு ஆமாம் அதை வாங்கி படிச்சிருக்கேன்னு சொன்னதுக்கு அர்த்தம் அதுதான் வச்சுங்களேன். ஆமாம் 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 ஆமாம். நமக்கு நீ உபாய ஞானம் யாருக்கு எடுத்துங்கிறத நமக்கு அப்பதான் நம்ம சரியான பாதையில போக முடியும். அது அகவல். ஒவ்வொரு ஒவ்வொரு காரணங்கள் இருப்பாங்க. அவங்க மனசுக்கு எப்படி இருந்து அப்படி இருந்திருப்பாங்க. ஆமாம். நமக்கு சுத்த சன்மார்க்கம் முழுமையா நிறைவா கிடைக்கணும்னா யாரை தேர்ந்தெடுத்தாங்க? எந்த ஒரு நீங்க சொன்னீங்க ஏதோ ஒரு மனித ரூபத்துல வரும்னு. ஆமாம் 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 ஆமாம். அந்த ரூபத்தை யாரை தேர்ந்தெடுத்துங்கிறத நம்ம சரியா இருக்கணும் தான் சொன்னது. கரெக்ட் 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 கரெக்ட். அதனாலதான் இங்க சொன்னேன். அப்ப வந்து அவரை தேர்ந்தெடுத்துக்கிறேங்க. அவர் ஓரளவுக்கு நமக்கு தெரிந்த வரையில அவர் சரியான பாதை. அதனால அவரை தேர்ந்தெடுத்து அந்த வழியில் போனோமா நமக்கு தெரிய வரும். கரெக்ட் தெரிய வரும். நீங்க சொன்னது உபாய ஞானம் எடுத்துக்கிட்டு அடுத்தது. ஆமாம் ஆமாம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். உபாய ஞானம் எடுத்துக்கிட்டு அடுத்ததுங்க. முதல்ல உபாய ஞானம். இந்த உபாய ஞானத்தில் வந்து மனதில் இருக்க மன எல்லை வரையில் சில கிளாரிட்டி நமக்கு தேவைப்படுது. அந்த மன எல்லை வரையில் அது இதாகும். அப்புறம் நம்ம அதை தகவல் திருவருட்பா, திருவாசகம், திருமந்திரம் இது போன்ற நூல்களில் ஔவைக்குறள், திருக்குறள் இது போன்ற நூல்கள்லாம் வந்து நாம் படித்து அதில் வந்து தகவல் சேகரிப்பு தான். தகவல் செய்து அப்புறம் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஆன்ம நிலையில் நிற்கணும். அதை தான் வள்ளல் பெருமான் நீங்கள் உண்மை அறிவாய் விசாரம் செய்து வாருங்கள், உண்மை அறிவாய் விசாரம் செய்து வாருங்கள் அப்படின்னா இதுதான் ஆன்ம அறிவுன்னு சொல்கிறது. ஆன்ம அறிவு. இறைவனை அறிய வேண்டுமானால் மன அறிவை கொண்டு அறிய முடியாது, ஆன்ம அறிவை கொண்டு தான் அறிய முடியும். கடவுளை அனுபவிக்க வேண்டுமானால் ஆன்ம அறிவை கொண்டு அனுபவிக்க முடியாது, அருள் உணர்வு கொண்டு தான் அனுபவிக்க முடியும். 3 ஸ்டெப்பு. ஆக உபாய ஞானம் வந்து நமக்கு ஒரு தெளிவு கொடுத்துரும். இதுதான் கரெக்டான ரூட்டு. இப்போ நான் ஒரு சந்திப்பு இருக்குது, சாலை சந்திப்பு, 4 வழி 6 வழி இருக்குது. அங்கே வந்து வழிகாட்டி கல் இல்லை. அந்த இடத்துல ஏன்பா நான் வந்து சேலத்துக்கு போனோம், எந்த வழியாக போகிறேன்னா ஒருத்தர் சொல்கிறாரு இப்படி போகிறேன்னு சொல்லி அவர் சொல்கிற வழி போனால் அது வரல. ஏன்பா நீ இவ்வளோ தொலைவு ஒரு 2 மணி நேரம் நடந்து வந்த, அவர் சொன்னது தப்புப்பா, நீ வந்த வழியே போயிட்டு அது எதிர் திசையில் போனால் நம்ம எவ்வளோ கஷ்டமாயிடும். ஆனால் அங்கேயே ஒரு வழிகாட்டி போட்டு 6 இதுக்கும் இந்த வழியை போ, இது சேலம் 108 கிலோமீட்டர்னா வழிகாட்டி காட்டிட்டோன்னா நம்ம யாரையும் கேட்கணும், அந்த வழிகாட்டி போவோம். அந்த வழிகாட்டி தான் நமக்கு திருவருட்பா சரியான ஒரு ரூட்டை காட்டும். அதுவும் சில சைவ சித்தாந்த நூலில் வள்ளல் பெருமான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 2 தான். சுத்த சன்மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் திருவாசகத்தையும் திருமந்திரத்தையும் ஊன்றி கவனிக்கவும் அப்படின்றார். அதில் நம்ம மார்க்கத்துக்கு ஒத்த இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க, அது ஒத்த இதெல்லாம் எடுத்துக்கங்க. அதே மாதிரி திருக்குறள் வள்ளல் பெருமான் முதல்ல வச்ச கிளாஸே திருக்குறள் வகுப்பு தான் எடுத்தார். அது சாகா கல்வி திருக்குறள் வகுப்பாக எடுத்தார். அட போய் யார் சாகாம எப்போனா செத்து போகிறேன்னு இருக்கிறது, இவ்வளோ சாகாமல் இருக்குது, யாரும் வரல. சாகா கல்வியில் எடுத்து மூடிட்டார் அப்போவே. அது அந்த மாதிரி இப்போ வள்ளல் பெருமானுடைய வந்து எல்லோருமே எல்லாம் ஜீவர்களெல்லாம் விரைந்து 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 இறந்து போகின்றனர். அப்படி விரைந்து விரைந்து இறந்து போகாதபடி எல்லோரும் சுத்த சன்மார்க்கத்தை கடைப்பிடித்து எனக்கு அறிவித்தது போல எனது நண்பர்கள், எனது உறவினர்கள் எல்லோருக்கும் அறிவித்து எல்லோரையும் நித்திய வாழ்வில் வாழ வைக்க வேண்டும். எவ்வளோ பெரிய இது பாருங்கள், ஆசை பாருங்கள், பேராசை. பேராசை இருக்கு எனக்கு எல்லோரும். ஆமாம் ஆமாம். ஆனால் அதெல்லாம் ஒரு எண்ணம் வீணாக ஆகாது. இப்போ அந்த இது சமுதாயம் வந்து ஒரு
கட்டாந்தரை மாதிரி இருக்குது. இதில் பயிரை வைக்க முடியாது. இதில் ஏகப்பட்ட சாதி சமயம் அதுவும் மார்க்கங்கள் சொல்லப்போனால் அது டெய்லி ஒருத்தர் வர்றாங்க, நான் தான் கடவுள் அப்படின்ட்டு. நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு 10-15 கலர் கலர் துணியாக போட்டுக்கிறாங்க. அது தரையில் வந்து புரண்டு வருது. பெரு பெரு ஆமாம் ஆமாம் வாங்கிடுவாங்க. உண்மை நம்பிடாத சொல்லி விளக்க விட்டுருக்காரு. நீங்க செவ்வாய்க்கு சொல்றாரு, 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 கோழி வேஷம் போட்டு வருவாங்க, நம்பி வாங்கிடாதீங்கன்னு. இந்த இடத்துலதான் நாம சிந்திக்கிறதா இருக்குது. நாம யாரை தேர்ந்தெடுத்தங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த தவறான போலி குருமார்கள் நம்பி போயிடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கணும்னு தான் நம்மளோட. ஆமா ஆமா. நீங்க சொல்றது அந்த என்ன அறிவு சொன்னீங்க, அந்த 3 அறிவு சொன்னீங்களே, அதான் ஒரு குரு வந்து ஒரு சீடர்கிட்ட சொல்றார், சன்மார் குரு, ஒரு இடத்துக்கு மட்டும் போயிடாத, நான் உனக்கு கடவுளை காமிக்கிறேன்னு சொல்கிறாங்க பாருங்க, தயவுசெய்து அங்கே போயிடாத, நான் உனக்கு தியானத்தை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்ககிட்ட போயிடாத, கடைசி வரையிலும் கற்றுக்க முடியாது. அது மாதிரி தியானத்தை யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. இறைவன் தான் அருள் செய்தால் தான் நாம் வந்து உணர முடியும். அதனால் இறைவன் அருளுக்காக நம்ம உருகி வேண்டணுமே, தோத்திரம் பண்ணணும் வேண்டமே தவிர புறத்தில் குருமார்களை நம்பி வீண் போகக்கூடாது. அதுதான். ஆமாம் 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 ஆமாம். அதுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடியவர் வந்து நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கணும். ஆமாம் கண்டிப்பாக. நமக்கு இன்னும் அந்த புரிய மாட்டேங்குது, அந்த புரியல் வரல. சன்மார்க்கத்து அந்த பாடலுடைய விளக்கங்கள் சரியா கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்க அதுலயே ஆழ்ந்து இருக்கிறதால உங்களால அழகா அதை அந்த எப்படி சொல்றது, அதை ரசிச்சு ருசிச்சு அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அந்த திருவள்ளுவர். அதான் ஒன்றும் இல்லையா, அடி உத குத்து வெட்டுலாம் வாங்கியிருக்கிறோம்ல வாழ்க்கையில், ஏகப்பட்ட அடி ஒருத்த குத்து பல வகையான துன்பங்கள் அனுபவிக்கும் போது அதுக்கு வந்து வேறு எங்கேயும் வழியே தெரியல நமக்கு. வள்ளலாறு சரவணானந்த சாமி 2 பேர்கிட்ட தான் நமக்கு அடைக்கலமே கிடைக்குது. படிச்சு பாத்தீங்கன்னா எத்தனை பாடல்கள், எத்தனை விளக்கங்கள், சின்னத்தை பத்தி காமத்தை பத்தி எவ்வளவோ கொடுத்துருப்பாருன்னு சொல்லுவாரு. ஆமா 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 ஆமா. அவரு ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சத்யசீலன் திருச்சிராப்பள்ளி. ஆமா அந்த 4 ஒழுக்கநிலையில அவ்வளவு அழகா சொல்லிருப்பாரு. அவர் சொல்லிருப்பாரு, திருவள்ளுவர் படிச்சு பாருங்க, எத்தனை பாடல்கள், எத்தனை விளக்கங்கள் சொல்லிருப்பாரு. எனக்கு எல்லாம் பொறாமையா இருக்கும், நமக்கு அந்த பாட்டு விளக்கம் படிக்க முடியலையே, நம்ம என்ன சீலாவே படிச்சுட்டு இருக்கிறோமே, எழுத்து கூட்டி படிச்சுட்டு இருக்கிறோமே சொல்லிருப்பாங்க. அந்த இதை சொல்லிருப்பாங்க, ஞானசரி படிச்சு பாருங்க, அதுல இல்லாத விளக்கமே இல்லைன்னு சொல்லு. சரவணன் சொன்னாரு அதை படிச்சு விளக்கம் விட்டுருவாங்க அப்படின்பாரு. எனக்கு பொறாமையா இருக்கும், ஐயோ எனக்கு பாட்டும் வாயில் நுழைய மாட்டேங்குது, விளக்கமும் புரிய மாட்டேங்குது. இன்னமும் அப்படிதான் இருந்துச்சுங்களா, அந்த செய்யல மட்டும் தான் படிப்பேன், அது எழுத்து கூட்டி படிக்கணும். இந்த அந்த நிலையில இருக்குன்னு வச்சுங்களேன், எழுத்து கூட்டி படிப்பேன். யாராவது பாடினாங்களா அதை கேட்டோமா நமக்கு பாடுறது நல்லா இருக்கும். மலையர் சதச வாய்ஸ்லாம் கட்டினாக்கா நமக்கே அந்த பாட்டு, இதுதான் அந்த பாட்டா இல்ல வாசிப்பா இப்படிதான் வாசிக்கணுமான்னு தோணுது. நம்ம தனியா வாசிச்சாக வாசிக்க முடியல. யாரோ ஒருத்தர் பாடுறதுக்கு அப்புறம் வாசிக்குமா, இப்படிதான் வாசிக்கணுமா, இப்பதான் நமக்கு லயமா தெரியுதான்னு இருக்குதுன்னு. ஏன் அந்த போயிட்டு இன்னும் உள்ள போய் விளக்கமா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் ஒரு நாலேஜ் வரல. இல்லையா, நமக்குள்ள இருக்கு. நம்ம வந்து சாமி வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜாம நேரம் 3 மணி நேரம் 2.25 மணி நேரம் வரும் கணக்கு. 1 ஜாம நேரம் இக விசாரணை இன்றி பரவிசாரிப்புடன் இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம்ன்றார். இக விசாரணை இன்றி பரவிசாரிப்புடன் தோத்திரம் செய்து கொண்டிருந்தாலாவது, கடவுளை சிந்தித்து கொண்டிருந்தாலாவது இருந்தால் நாம் வந்து பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு முறை மட்டும் வந்து உருகி, உண்மையிலேயே கசிந்து உருகி நம்ம அழுது வந்து வீம்பு கழுறதில்ல, உண்மையிலேயே நெகிழ்ச்சியோட, ஐயா என்னை இப்படி வச்சுட்ருக்கே, பிறவியெல்லாம் கழிஞ்சு போகுமே, நான் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று எனக்கு குடன் உண்மையாக நம்ம
ஒரு நிமிஷமாவது வேண்டிக்கிட்டோம்னா அது போய் அந்த விண்ணப்பத்தை அவர் எடுத்துப்பார். கரெக்டான நேரத்தில் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவாருன்ட்டார். வரலாறு இதுக்கு உறுதி கூறுறார். 3 மணி நேரம் நீங்கள் உண்மையில் எந்த சிந்தனையின்றி உருக்கத்தோடு நீங்கள் பண்ணிட்டு வாங்க. பண்ணிங்களன்னா ஒரு முறை செஞ்சாலே அது வந்து அந்த விண்ணப்பத்தை வந்து அவர் பாஸ் பண்ணிவிடுவார் உள்ள. ஆமாம். ஆனால் எனக்கு அப்படிதான் தோணும். நம்ம பண்ண முடியலையே, நமக்கு இன்னும் செய்யலையே, எழுத்து கூட்டி படிச்சுட்டு இருக்கிறோமே. ஆமாம் ஆமாம். இல்லை அதெல்லாம் ஒன்று படிக்க கூட தேவையில்லை, நம்ம கேட்டாலே போதும். அவங்க வேறு ஆந்திராக்காரனோ கேரளாக்காரனும் சரி வேண்டாம், தமிழ் பாட்டு புரியலைங்களா, ஒரு பாட்டு 4 பாட்டு படிக்க கேட்டாலே போதும். அது வந்து இறைவன் உள்ள உணர்த்திடுவார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரம். வள்ளல் மணிக்க வாசகர் சொல்கிற சிவபுரமும், அப்புறம் வந்து அவர் திருஞான சம்பந்த சொல்லுகின்ற பிரம்மாபுரமும், வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற சித்திபுரமும் எல்லாமே சிற்றபை தான். அங்கே போவாங்க, அங்கே தான் அந்த பொருளே இருக்குது. சிவம் என்கின்ற பொருள் அங்கே தான் இருக்குது. அந்த பொருளை காட்ட வந்தது தான் இந்த பாட்டு. அதுதான் இதுக்கு சொல்லிய பாட்டு. பொற்சபைன்றது உலகம், சிற்றபைன்றது ஆன்மாவும் அந்த ஆன்மாவுக்குள்ள இரண்டரை இருக்கிற உள்ளொலியும். அதான் நம்ம ஆமாம். இப்போ சிற்றபைன்றது ஒரு அணுத்துவமான ஒரு நிலை. அது வந்து சொல்கிறாங்களா, இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயற்பிலா சிற்றபை அற்பெருஞ்சோதி. சிற்றபைன்னா ஆன்மாங்க, சிற்றபைன்னா ஆன்மா. ஆனால் அந்த ஆன்மாவை மட்டும் இல்லை, அங்கே கடவுள் வந்து ஆன்மாவோட கலந்து தான் இருக்கார். அதை ஆன்மாவை அவரையும் பிரிக்க முடியாது. அதுதான் வந்து நான் தான் என்ற 2 பகுதிகளை கொண்ட ஒரு உணர்வு. அது ஒரு உணர்வுமயமான ஒரு வெளி. அந்த ஒரு வெளிக்குள்ள 2 பகுதிகள் உண்டு. ஒன்று தான், நான், ரெண்டுமே கடவுளுடையது தான். அந்த நான் தான் நாம் சொல்லிக்கிறோம். ஆனால் அது கூட நமக்கு அது கிளாரிஃபிகேஷன் இல்லை. நம்ம எதை வச்சு நானுன்னு சொல்கிறோம், அவனுடைய உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் என்னை பற்றி அவருக்கு தெரியும். ஒரு படத்தில் இதில் ஒரு விவேக் படத்தில் டிராஃபிக் போலீஸ்காரங்கிட்ட ஏதோ போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்குவான், போட்டு தர்மடி போடுவாங்க, ஏதோ தப்புன்ட்டான். திடீர்னு எனக்கு ஐஜி நல்லா தெரியுன்றான். தப்புடு எல்லாம் சொல்லிட்டு வைப்பாங்க அவனை. அதோட பேசாமல் வந்துடலாம்ல, வாய் கொழுப்பு. ஆனால் அவருக்கு என்ன யாருன்னே தெரியாது, அடியை கண்டிப்பாக பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து அவருக்கு நம்ம நல்லா தெரியும். ஏன்னா அவர் தான் நாம இருக்கார், அது நல்லா தெரியும். ஆனால் நமக்கு அவர் உள்ளவே நம்மோட கலந்து இருந்து கூட அவரை நமக்கு சுத்தமாக தெரியல. சுத்தமாக தெரியலதை விட ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கேன், கடவுள் ஒருத்தர் இல்லைன்ட்டு. இது எவ்வளோ கொடுமை. பக்குவப்படணும். ஆமாம் ஆமாம். அதனால அந்த சிற்றபைன்றது இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை உண்மை. அதாவது இயற்கை தான். அந்த இயற்கைன்றது 3 பகுதிகளை கொண்டதாய் விளங்குது. அது உண்மை, அறிவு, இன்பம். இதுதான் சத்து, சித்து, ஆனந்தம். இன்னொரு வகையில் சொல்லணும்னா அன்பு, அருள், இன்பம். இந்த 3 பகுதிகளும் ஒன்று தான். அந்த சத்துன்ற ஒரு நிலையிலேயே வந்து 3 அடங்கியிருக்கு. இது 3ம் விளங்குவதற்கு உரிய இடம்தான் ஆன்மா. அது ஆன்மான்றது கடவுளுக்கு அனுபவ வாசஸ்தலம். அதனால் இந்த இடத்த விட்டு இறைவன் பிரிஞ்சு இருக்கவே முடியாது. நாமளும் அந்த இடத்துல தான் இருக்கோம். ஆனால் அது அணு தான். அது ஒரு சிறிய அணுமயமான ஒரு உணர்வு வெளி. அந்த வெளியை சூழ்ந்து விளங்குகிறது தான் இந்த அகண்ட பிரபஞ்சம். அதனுடைய சிற்றவையில் இருக்கிற அந்த உள்ளொளி நடராஜருடைய விரிவு நிலை தான் அந்த பேரு
உலக பெரும் பிரபஞ்சமாக இருக்குது. இது உண்மையில் ஜோதிமயமாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு அந்த ஜோதியாக தெரியாது. வெவ்வேறு பொருளாக, வெவ்வேறு ஆடா மாடா மலையா கல்லா மரமா நாயா குரங்கா வானமா தீயா கடலா ஆறா இப்படி தான் நமக்கு தெரியும். வெவ்வேறு பொருள்களாக இப்படி தான் தெரியுமே தவிர வள்ளல் பெருமானுக்கு அது ஜோதியாக தான் தெரியும். அவங்களுக்கு அது ஜோதியாக உள்ளதை உள்ளபடி தான் அவங்களுக்கு பார்க்க முடியும். சும்மா இது ஒரு சாகையாக தான் தெரியும். உண்மை உங்களுக்கு அப்படியே தெரியும். அதனால தான் ஜோதிமலை ஒன்று தோன்றிற்று அதில் ஒரு வீதி உண்டாச்சு தடின்னு பாடுவாங்க. அதுதான் ஆணி பொன்னம்பலம். பொன்னம்பலம் படிக்க படிக்க உங்களுக்குள்ளே ஒரு அனுபவம் ஏற்படுது, ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, இன்பம் ஏற்படுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். உணர்ந்துட்டீங்க. சூப்பர். படிக்கும்போது வெறும் செய்யலாவே தெரியுது. ஆனா நீங்க அப்படியே அதுல அனுபவிச்சு படிக்கிறீங்க. படிக்க படிக்க உங்களுக்கு ஒரு இன்பம் வருது, விளக்கம் கிடைக்குது. இல்லை, நீங்கள் சாமி கிட்ட வள்ளல் பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டே, அப்பா எனக்கு சரவணதாஸ் சாமி உங்களுடைய இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காரு, ஆனால் எனக்கு புரியல, கொஞ்சம் என்னுடைய அறிவில் கொஞ்சம் விளக்கம் என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக விளக்கி விட்டுருவார். நீங்க பாருங்க, நீங்க இவ்வளவு அழகா படிக்க உங்களுக்கு அந்த வருத்தம் வந்து ஊறிடுச்சு அதில் உங்களுடைய இதுலயே. படிக்க படிக்க உங்களுக்கு அந்த விளக்கம் தெரியுது, இன்பம் தெரியுது, எதுக்காக சொன்னாரு அப்படிங்கிற அந்த இது தெரிஞ்சிச்சு. விண்ணப்பம் வைக்கிறேங்க, இன்னும் கூட வைக்கிறேங்க. சாமி நூல்களை படிக்கும்போதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சோம். புரிஞ்சிடுச்சுன்னு வைங்களேன். ஒரு யாரோ ஒருத்தர் புக்கு உலக ஃபேமஸான ஒரு புக்கு எடுக்கிறோம் கொடுக்குறாங்க, இதை படிங்கன்னு. அதை 4 வரி படித்த உடனே நம்ம அதை கீழே வச்சுருவோம். அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு நாட்டமே போகாது. காரணம், இறைவனே இங்கே உரை செய்யும்போது அதெல்லாம் எங்கே கோடி கோடி பங்கு கீழே இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுதான் அந்த லாஸ்ட் ஒரு 5 ஸ்டேஜ் போட்டுருக்காரு. இன்னும் அந்த சாட்டையே பார்த்துட்டு இருக்குங்க. இந்த சமய வழிபாடு இருக்குது, சித்த வழிபாடு இருக்குது, அப்படிங்கும்போது தான் சமரச சுத்த சன்மார்க்க வழிபாடு இருக்குது. சிவன் ஞான நிலையை போட்டிருக்கிறேன். அஞ்ஞான வெளி, பிரம்மவெளி, விஷ்ணுவெளி, ருத்ரவெளி, மகேஷ். அதான் நீ காலையில் அனுப்பிச்சிருந்தீங்க. அதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன், அவள் தான் ஒரு என்னன்னா, நம்ம முதல்ல வந்து நம்முடைய உணர்வில் நிலைக்கணும். நமக்குன்னு ஒரு உணர்வு இருக்குது இல்லைங்களா? நம்ம முதல்ல நுழைவாயில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறேன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதை குறித்து நீங்கள் ஆய்வு செய்யணும். இருக்கிறேன்றது நம்முடைய அனுபவம் தானே, இதுக்கு ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லையா? நாம் இருக்கிறதுல நமக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை, யாரானா வந்து சாட்சி சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நம்ம எப்படி நம்மளால் இருக்க முடியுதுன்னு தெரில. தொடர்ந்து இருக்கிறோம் இல்லைங்களா? தொடர்ந்து இருக்கிறது தான் வாழ்வு நிலை. இப்போ தூங்க போகும்போது அது கட் ஆகிடுது, அப்போ அது மரணம்தான். ஆனால் திருப்பி காலையில் வருவோம். அதனால தான் புதைக்காமல் இருக்காங்க. அது வந்து தற்காலிக மரணம், அது ஒரு மரணம் தான். மற்றவங்களுக்கு வேணும்னா வந்து இப்போ நீங்கள் அடியான் வீட்டுக்கு வர்றீங்க, என் வீட்டுக்கு அம்மா எங்கே அவர் கோசலிராமன் இருக்காருன்னா, இல்லை அவர் தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கு நான் தூங்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் என்னை பொறுத்தவரை என்ன நான் இல்லவே இல்லையா? நான் எனக்கு கிடையாது, நான் அனுபவத்தில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. அப்போ என்னுடைய நிலை மரணத்தில் இருக்கு. ஆனால் என்னை புதைக்க மாட்டாங்க. திருப்பி வருவேனே, திருப்பி வருவேன், திருப்பி நான் இருக்க தொடங்குவேன். அப்போ இல்லாது போன நான் திருப்பி எப்படி நான் இருக்க தொடங்குறேன் அதுவும் தெரியாது. காரணம், நான் இப்போ இருக்கிறேன்னு நான் எந்த மூலப்பொருளை வைத்து கொண்டு இருக்கிறேன்னு தெரியாமல் இருக்கோம். எந்த மூலப்பொருள்னா நான் ஆனவன் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதை கிளாரிஃபை, நான் இருக்கிறேன்னா எப்படி என்னால் இருக்க முடியுது, நான் எதனால் இருக்கிறேன்,
இப்போ உடம்பு இருக்குன்னா இந்த உடம்பு வெறும் தசைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருகுடல், கிட்னி, சிறுமூளை, பெருமூளை, ரத்தம், எலும்பு, மூட்டு, நரம்பு, முடி, தோல், சுக்கிலம், இதனால் ஆனதும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ இருக்கிறேன்றது என்ன? இந்த உடம்பா? கிடையாது. இந்த இதயத்துக்கு இருக்கிறேன்ற உணர்வு இருக்கா? கிட்னிக்கு இருக்கிறேன்ற உணர்வு இருக்கா? நுரையீரலுக்கு இருக்கிறேன்ற உணர்வு இருக்கா? இல்லையே. அது உள்ள என்னங்குதுன்னு நமக்கு தெரியாதா? உள்ள என்னென்னங்குதுன்னு தெரியல. நம்மெல்லாம் கேள்விப்பட்டது, யூடியூப்பில் பார்த்தது. யாரோ ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அதில் கிட்னியை பார்க்குறோம், நுரையீரல் பார்க்குறோம், இதயம் பிடிக்குதுன்னு ட்ராயிங்கி பார்க்குறோம். ஆனால் நம்முடைய இதயத்தை நம்ம பார்த்துருக்கோமா? பார்த்து கிடையாது. அது எதுக்குமே இருக்கிறன்ற உணர்வே கிடையாது. அப்படி இருந்தால் நம்ம தூங்கும் போது கூட இருக்கிறன்ற உணர்வு நிலைச்சிருக்குமே. அது ஜடப்பொருள். இருக்கிறேன்றது தான் நம்முடைய மூல உடம்பு. அது ஒரு வெளி, அறிவுமயமான வெளி. அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும், அதை தெளிவு செய்துக்கணும், அவ்வளோதான். அதுதான் தியானம். இதுதான் இது ஒரு என்ட்ரன்ஸ் தான். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நிற்கணும். அதுதான் சரவணானந்த சுவாமி சொல்லுவார். 2 வரையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இது ஒரு மந்திரமாகவே எடுத்துக்கங்க. உணர்வு என்னும் எண்ணெய் ஓவர நிறுத்தி, அது ஒரு பாடலில் வரும். உணர்வு நமக்கு இருக்கிறேன்ற உணர்வு இருக்கு இல்லைங்களா. அது எல்லா உயிருக்கும் போது, ஆட்டுக்கும் போது, மாட்டுக்கும் போது, கோழிக்கும் போது, நாய்க்கும் போது, கொசுவுக்கும் போது. ஆனால் அவைகள்லாம் அதுக்குள்ளே போய் அதை ஆய்வு பண்ணவே முடியாது. ஆனால் நாம் ஆய்வு பண்ணணும், பண்ண முடியும், பண்ணணும். அதை நிச்சயமாக்கிக்கணும். அதை கிளாரிஃபை பண்ணவனுக்கு தூக்கம் வராது. அதை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டவனுக்கு தூக்கம் வராது. அதனால தான் வள்ளல் பெருமை ஒரு இடத்துல சொல்லுவார், ஜீவ சாக்கிராதி முதலியவை நீங்க பெறுவான். ஜீவசாக்கிரம், ஜீவ சொப்பனம், ஜீவ சுழுத்து, அதாவது உறக்கம், கனவு, விழிப்பு, இந்த 3 நிலைகளும் நீங்கணும் ஒரு சுத்த சன்மார்க்கிக்கு. அதுக்கப்புறம்தான் தனு கரணாதிகள் தாம் கடந்தறியுமோர் அனுபவமாகி அற்பெருஞ்சோதி. அது சொல்லாகி அற்பெருஞ்சோதி அல்ல. இந்த சொல்ல ஒரு பொருளை காட்டி கொடுக்கும், அந்த வழிகாட்டி. அந்த அற்பெரும் ஜோதின்றது ஒரு வழிகாட்டி கல். அந்த சொல்ல ஒரு பொருளை காட்டும், அந்த பொருள் தான் மெய்ப்பொருள். அந்த இடத்துல டோட்டலாக மாறும், அது ஒரு வெளிதான். அங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே. அங்கே ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த இடத்துக்கு போய் நீங்கள் அற்புதம்னு சொல்ல முடியாது. வெளியில் வந்தால் தான் அவர் எப்படிப்பா இருக்கார், அவர் அற்புதம் ஜோதியாக இருக்கார், வெளியில் தான் சொல்ல முடியும். நேராக பார்த்த பிறகு சொல்ல வேண்டியது தேவையில்லை, சொல்ல முடியாது. எல்லாமே சொல்கிறாங்க, எல்லாமே ஞானி சொல்கிறது, அந்த விலையை என்னால் விளக்க முடியாது, சொல்ல முடியாது. ஆமாம், எல்லாரும் சொல்ல, எல்லா ஞானியும் சொல்கிறது தான். ஆமாம். அதனால் இப்போது சொல்லிய பாட்டின் பொருள் அப்படி உணர்ந்து சொன்னது திருவருட்பா தான் காட்டி கொடுக்குது. அந்த சொற்கள் எல்லாமே சரவணானந்த சுவாமி, திருவருட்பாவே எல்லாமே அந்த சொற்கள் மெய்ப்பொருளை காட்டி கொடுக்கும். மனநிலையிலிருந்து எழுதினவங்களை அர்த்தத்தை, சொல்லினுடைய அர்த்தத்தை காட்டி கொடுக்கும். இதுக்கு இதுன்னு சொல்லிட்டு. அது எப்படின்னு நான் சொல்கிற ஒரு ஜோக்காக எடுத்துக்கா. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி இந்த கூகுள் டிரான்ஸ்லேஷன் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு இந்த சன்மார்க்க கருத்தான் போட்டு, அந்த கருத்து ஞாபகம் இல்லை. இப்போ வேற ஒரு உதாரணமாக சொல்ல, நீ ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன்னு வச்சிங்களேன், எப்பா அந்த கடையில் போய் அவர் எத்தாந்து கொடுப்பாரு, சொல்லியிருக்கேன், அந்த பொருள் வந்துடும். ஒரு கால் வரலன்னா நீ போய் வாங்கிட்டு வந்துரு
அப்படின்ட்டு. அது கூகுளில் என்ன டிரான்ஸ்லேஷன் பண்ணதுன்னா வித்தவுட் ஒன் லெக்குன்னு வருது இடையில. ஒரு கால் வரலன்னா, அதாவது அந்த ஆள் வந்து பொருளை கொடுத்துருவான், ஒரு கால் வரலன்னா நீ போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னா அதுக்கு அது இடையில வருது வித்தவுட் ஒன் லேக் யூ கோ அண்ட் பிரிங் இட். அது இதுக்கே அதான் அர்த்தம். அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் வந்து பொருள் எழுதி வச்சுருக்காங்க திருவருட்பால். அதனால் அது அவங்க வந்து உள்ளே வந்து அவங்க அந்த சொல் அந்த அர்த்தம் நம்மளை உள்ள டிரைவ் பண்ணுற சக்தி கிடையாது. ஆமாம் ஆமாம். ஒரு கால் அவங்க வரலன்னா நீயே போய் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு வரும்போது அது எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணுதுன்னா வித்தவுட் ஒன்லி யூ கோன் பிரிங் இட் அப்படின்னு. ஒரு கால் இல்லைன்னா ஒரு கால்னா நம்ம பொதுவாக ஒரு கால்னா ஒரு வேலைன்னு அர்த்தம். ஒரு வேலையை அவன் கொண்டு வரலன்னா நீயே போய் கொண்டு வந்துடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது தமிழில் ஒரு கால்னு சொல்லலாம். அதை ஒரு கால்னா காலம்னு அர்த்தம். ஆனால் அது என்ன டிரான்ஸ்லேஷன் பண்ணுதுன்னா அது மெஷின் தானே, அதுக்கு அறிவு கிடையாதுல்ல. ஒரு கால்ன்றத காலம்ன்றதுக்கு பதிலாக அது லெக்குன்னு கணக்கு பண்ணிடுச்சு. ஒரு கால் இல்லைன்னா வித்தவுட் ஒன் லெக் யூ கோன் பிரிங் இட். அந்த மாதிரி தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அருட்பாவுக்கு நிறைய பேர். ஏன்னா வள்ளலார் எங்கேருந்து அதை வெளிப்படுத்தினார், உள்ளிருந்து ஆண்டவரை வெளிப்படுத்தினார். அதுக்கு யார் பொருள் சொன்னால் நல்லா இருக்கும்னா ஆண்டவரே உள்ளிருந்து வெளிப்படுத்தினா தான் அது சரியானதாக இருக்கும். அதுக்கு வேறு வழியில் நீங்கள் திண்டுக்கலுக்கு தான் வரணும். திருவருட்பாவுக்கு சரியான விளக்கம் உண்மையான விளக்கம் வேணும்னா எப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வடலூர்லேருந்து பாடல் இயற்றினாரோ அதுக்கு விளக்க உரை நீங்கள் திண்டுக்கலுக்கு தான் வந்து வாங்கிக்கணும். ஏன்னா இது வந்து அவங்க வேறு இவர் வேறு எல்லாம் கிடையாதுங்க. ஒரு ஆமாம், இடம் காலம் பொருள்லாம் அந்த இடத்துல பொய்யாயிடுது. நம்ம பற்று இருக்கிறான்னு சொல்லலை, நமக்கு அருட்பாவுக்கு உண்மையான பொருள் சரவணதா சாமி இல்லைன்னா வள்ளல் பெருமானை சத்தியமாக புரிஞ்சிக்க முடியாது. வள்ளல் பெருமானை புரிஞ்சிக்கணும்னா அவருடைய கடைக்கண் பார்வை வேணும். அவருடைய கடைக்கண் பார்வை இருந்தால் நேராக திண்டுக்கலுக்கு தான் அனுப்புவார். நீ வேற எங்கேயும் போகாதன்ட்டு. அப்படி தான் நடிகன் வந்தா. சரிங்க, நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. சரிங்க. எல்லாம் சுவாமிகளுடைய நூல்களில் ஏதோ நம்ம சிற்றறிவுக்கு புரிஞ்சதை சொல்லி பேசி கருத்து ஷேர் பண்ணிக்கிறோம். சரிங்க 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 சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. இது நம்ம சேனலில் 8-2 தியானம்னு சொல்லிட்டு போன வாரம் போட்டிருக்கு, அது வேணால் பாருங்கள். ஆமாம், 8-2 தியானம்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் வரும், அது பாருங்கள். 8-2 தியானம் வள்ளலார் அன்பு ஒளி எனும் இறைமனிதன். உங்கள் இதில் இருக்கும் பாருங்கள், ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதில் பாருங்கள், ஒரு போன வாரம் போட்டது 8-2 தியானம்ட்டு. அது வந்து கிட்ஸுக்கு தனியாக போட்டிருக்கேன், அடல்ட்ஸுக்கு தனியாக போட்டிருக்கேன். ஆமாம் ஆமாம், பாருங்களேன், புரியும். நான் ஒரு நம்பிக்கை இருக்குது. சரிங்க சரிங்க சரி சரிங்க 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 நன்றி. தயவு 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 அற்புதம். தயவு தயவு